எப்பா ஏ பிள்ளைங்களா நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லையா? ஏன் பேர பிள்ளைங்களா தாத்தாவை பார்க்கும்போது சந்தோஷமா இல்லையா? என்னது சந்தோஷமா இருக்கா இல்லையா? உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என்ன நாள்? என்னது வெள்ளிக்கிழமையா? பரவாயில்ல. சரி, எல்லாரும் இருக்கீங்களே, அந்த பிள்ளை சுவேதாவை பார்த்தீங்களா? இல்லையா? செக்கினாவை பார்த்தீங்களா? என் பேத்தி அவ தெரியுமா? ஆமா. சரி சொல்லாத, உனக்கு ஏன் பொறாம? ஏம்மா ஏன் செக்கினா இருக்காளா? நல்ல ஆக்டிவான பிள்ளை. ஆமா அப்படியே அம்மா மாதிரியே இருப்பா. சரி, இன்னொரு என் பேருக்கு ரோசியை பார்த்தீங்களா? ஏன் ரோசின்னு கூப்பிடுவீங்களா? நான் நினைச்சேன் இங்கதான் இருப்பான்னு நினைச்சேன். பிபிஎஸ்க்கு ரோசி வந்திருப்பான்னு நினைச்சேன். அவ வரலையா? ஏ ரோசி, ஐயோ எங்க போனான்னு தெரியலையே. அவ அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஏ ரோசி, ஏ அம்மா, ஏ ரோசி, ஏன் ஒரு கைத்தட்டு கொடுக்கல? ரோசி வந்துட்டானா? ஏம்மா எங்க இருக்காம்மா? இந்த தாத்தாவை இவ்வளவு கஷ்டப்படுத்தியம்மா. சரி ரோசி, நேரம் அதிகமாகி போச்சு. உங்க அம்மாவுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. உங்க அம்மா என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? ஜெபம் பண்ண சொன்னா. ஜெபிக்கணுமா? ஆமா. சரிங்க தாத்தா. அங்க இன்னும் சோமார கூடாது. என்ன? சரிங்க தாத்தா. இந்த இவன் இருக்க பாரு. யாரு? அண்ணா இருக்க பாரு. அவன் கூட எல்லாம் சோமாரான. என்ன? சரிங்க தாத்தா. ஏன் அந்த இவன் இருக்கா பாரு. யாரு? அண்ணா இருக்கா பாரு. உருட்டிட்டு இருக்கா பாரு கண்ணை. ஆமா. கண்ணு உருட்டிட்டு இருக்கா பாரு. ஆமா. அவன் கிட்ட சேராத. சரிங்க தாத்தா. என்ன? சரியா? சரி. இந்த நேரம் ஆகி போச்சு. ஜெபம் பண்ணிட்டு தூங்கு. என்ன? சரிங்க தாத்தா. அப்பதான் நல்லா இருக்க முடியும். என்ன? சரிங்க தாத்தா. ஏ பிள்ளைங்களா, நீங்களும் ஜெபம் பண்ணீங்க சரியா? என்ன சரியா? ஏன்பா இந்த வயசான காலத்துல கஷ்டப்படுத்துறீங்க? சொல்றதை கேட்டு பதில் சொல்லுங்க. ஏன் ரோசி? சொல்லுங்க தாத்தா. சரியாம்மா? சரி. நான் தூங்க போறேன். என்ன? சரிங்க தாத்தா. ஜானி தாத்தா என்கிட்ட சொன்னாங்க, நீ ஜெபம் பண்ணிட்டு தூங்கணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த மாசம் லீவு தானே ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம எல்லாரும் ஜாலியா இருப்போம். ஓகேவா? நீங்களும் ஜாலியா தானே இருக்கீங்க? நீங்க ஜெபிக்க மாட்டீங்கல்ல? நானும் இப்ப ஜெபிக்க போறதில்லை. ஏன் தெரியுமா? தாத்தா என்ன பார்க்க மாட்டாங்கல்ல. அதனால இப்போ நான் நல்ல கேம் விளையாடிட்டு நல்ல ஜாலியா முழிச்சு இருந்து நல்ல செல்லு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் தூங்க போறேன். என்ன? யாருன்னு தெரியுதா?
என் ஃப்ரெண்டு தானே? இல்ல, நீங்கெல்லாம் என் ஃப்ரெண்டு தான். நீங்க என் ஃப்ரெண்டு தானே? ஆமா ஆமா ஆமா, நீங்கெல்லாம் என் ஃப்ரெண்டு தான். எப்படி நீங்க என் ஃப்ரெண்டு தெரியுமா? நீங்கெல்லாம் ஜெபிக்க மாட்டீங்கல்ல. இல்ல, நீங்க ஜெபிக்க மாட்டீங்க. ஆமா, நீங்கெல்லாம் ஜெபிக்காதவங்க என் ஃப்ரெண்டு தான். ஒன்று சொல்லட்டுமா? ஒன்று சொல்லட்டா? நீங்கெல்லாம் ஜெபிக்க கூடாது. நீங்க பைபிள் வாசிக்க கூடாது. நீங்கெல்லாம் செல்போன்ல கேம் விளையாடணும். என்னைய பார்த்து சிரிக்காதன்னு சொல்றது யாரு? நீங்கெல்லாம் என் ஃப்ரெண்டு தான். ஒன்று சொல்லட்டா? நீங்களாம் நேற்று ராத்திரி செல்போன்ல மணிக்கணக்கா இருந்தல்ல? இருந்தீங்க. செல்போன்ல மணிக்கணக்கா கேம் விளையாண்டது யாரு? நீங்க தான். நீங்க தான். ஒன்று சொல்லட்டா? கவனிச்சிட்டீன் என் ஃப்ரெண்டு தான். உங்களை இங்க யார் வர சொன்னது? யார் இங்க வர சொன்னது? இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது. இங்க வந்தீங்கன்னா இங்க சொல்லி கொடுக்கிறத கேட்க கூடாது. நீங்க கேட்க கூடாது. நீங்க எல்லாம் என் ஃப்ரெண்டு. கேட்க கூடாது. பின்னாடி போங்க. ஒன்று சொல்லட்டா? உங்களை யார் கூப்பிட்டு வந்தாலும் எனக்கு தெரியும். அந்த கண்ணாடி போட்டிருக்கிற செவ்வாக்கா தானே இதுக்கெல்லாம் தலைவி. அப்போ உங்களை யார் வர சொன்னது? அந்த வெள்ளை சட்டை போட்டிருக்காங்களே பாஸ்டர், அவங்க தான் உங்களை வர சொன்னாங்களா? அவங்க பேச்ச நீங்க கேட்க கூடாது. கேட்க கூடாது. என்னை கோபப்படுத்தாதீங்க. என்ன உரைக்க? யாரு தெரியுமா? நான் யாரு தெரியுமா? நான் தான் ஆதாமையும் ஏவாளையும் ஏமாத்தின. என்னது? இல்ல, உங்க ஃப்ரெண்டு. நேற்று உங்க அப்பா செல்ல எடுத்து நீ கேம் விளையாண்டல்ல? ஃப்ரீ ஃபயர் கேம் மணிக்கணக்கில் விளையாண்டல்ல? விளையாண்டீங்க. நீங்க விளையாண்டீங்க. நான் தான் உங்களை விளையாட சொன்னேன். என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன்?
நீங்க இப்படி சொல்லிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காது. ஏய், வாயை குறைச்சு பேசு. ஏய், அப்படி சொல்லாத. நீங்களா என் ஃப்ரெண்டு தான். வாயை குறைச்சு பேசுங்க. இப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்காங்க. ரோசி தெரியுமா? ரோசி, அவளும் என் ஃப்ரெண்டு தான். ஏய், அவ ஜெபிக்க மாட்டா. அவ கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்க மாட்டீங்க. யார் யார் ஜெபிக்காம இருக்கீங்களோ அவங்கெல்லாம் என் ஃப்ரெண்டு தான். இப்ப பாரு, யோ ரோசி என்ன நிலைமைக்கு ஆக போறான்னு பாக்குறீங்களா? வாயை மூடுங்க. சட்டாயிடம் இருக்க மாட்டியா? டோய் 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 டோய். ரோசின்னு அவளை வெளியே விடாதீங்க. ரோசின்னு வெளியே விடாதீங்க. டோய் டோய். என்ன சத்தம்? நீங்க எனக்கு சொன்னீங்கல்ல, ஆமா, ஜெபம் பண்ணிட்டு தூங்கணும்னு சொன்னீங்கல்ல, ஆமா. ஆனா நான் அதை கேட்கல. சரி, நல்ல கேம் விளையாடிட்டு நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு ஜெபிக்காம தூங்கிட்டேன். அச்சச்சோ, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு நான் சொல்லட்டா? தாத்தா வந்து என்ன பயமுறுத்தினா. பாத்தியா கண்ணு, நான் அதுக்கு தான் உன்னை ஜெபம் பண்ணிட்டு தூங்க சொன்னேன். ஜெபம் பண்ணிட்டு தூங்கியிருந்தா இந்த கெட்ட சொப்பனம் வந்திருந்தா உனக்கு தைரியம் வந்திருக்கும்ல. இனிமே நான் அப்படியே செய்ய மாட்டேன். ஜெபம் பண்ணிட்டு தான் செய்யணும். என்ன? சரிங்க ஏன் தாத்தா. பிள்ளைங்களா, ஏன் பிள்ளைங்களா, ஏன் பேராண்டி, ஏன் பேத்திகளா, ஏ மக்களே, ஏன் பிள்ளைங்களா, நீங்களும் ஜெபம் பண்ணிட்டு தான் எந்த காரியங்களும் செய்யணும். ஜெபம் பண்ணுங்க. என்ன? நல்ல பைபிள் வாசிங்க. என்ன? நல்ல பாஸ்டர் சொல்லதை கேட்கணும். என்ன? சரியா? அந்த அக்கா சொல்றதை கேளுங்க. என்ன? உங்க டீச்சர்மா சொல்றதெல்லாம் கேளுங்க. உங்க அப்பா அம்மா சொல்றதெல்லாம் கேளுங்க. என்ன? கேட்காம இருந்தா யார் வருவா தெரியுமில்ல? ஏமா, ஏ ரோசி, இனியாவது ஜெபம் பண்ணிட்டு தூங்கு. என்ன? அப்படி ஜெபம் பண்ணிட்டு தூங்கும் போது அப்படியே வந்தான்னா இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னு சொல்லு. என்ன? இயேசுவின் நாமத்தினாலே போ. ஆமா, அப்படி சொல்லணுமா தாத்தா? ஆமா, இயேசுவின் நாமத்தினால போ சாத்தானே. இயேசுவின் நாமத்தினாலே போ சாத்தானே. அப்பாலே போ, அப்பாலே போ அப்படின்னு சொல்லு. என்ன? சரிங்க தாத்தா. ஓடியே போயிடுவான். சரியா? சரிங்க தாத்தா. சரி, நானும் தூங்க போட்டுமா? சரி. ராத்திரி நேரத்துல கஷ்டப்படுத்தாத. என்னம்மா? சரிங்க தாத்தா. எனக்கே வயசாகி போச்சு. என்ன? சரிங்க என் பிள்ளைங்களா சரிதானே? சரி, நான் போயிட்டு வரட்டா? பாய் 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 பாய். நான் இனிமே ஜெபிக்காம தூங்க மாட்டேன். நீங்களும் ஜெபிக்காம தூங்க கூடாது. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இனிமே நல்ல பிள்ளைங்களா வாழணும். இந்த விவிஸ்ல கூட நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல நிறைய நல்ல விஷயங்கள. இதன்படி இனிமே நம்ம நடப்போம். சரியா? அன்புள்ள இயேசுப்பா, உங்களுக்கு நன்றி. நான் தூங்க போறேன். நீங்க என்ன பாதுகாத்துக்கோங்க. உங்க கரத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். என்ன குளிர் விட்டு போச்சோ? என்ன குறிச்ச பயம் உங்களுக்கு விட்டு போச்சோ? ஆமாவா? நான் யாரு தெரியுமில்ல? நான் தான் பயங்கரமானவன். பேயா
ஃப்ரெண்டு நான் தான். ஆமா ஆமா ஆமா. என்ன சொல்லிருக்கிறீங்க? இப்படி சொல்லாதீங்க. நீங்க இயேசுன்னு கூப்பிடுவீங்களோ? கூப்பிடாதீங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்காங்க, ரோசி என்ன நிலைமைக்கு ஆக போறான்னு பாக்கட்டீங்களா? பாக்குறீங்களா? ரோஷின்னு சொல்லாதீங்க. அவ தூங்கிட்டு இருக்கா, தொந்தரவு பண்ணாதீங்க. சத்தம் போடாத. நாமத்தை சொல்லாத. நாமத்தை சொல்லாதீங்க. நாமத்தை சொல்லாத. சொல்லாதீங்க. நாமத்தை சொல்லாத. நீ சொல்றது காணாதுன்னு எல்லாரையும் சொல்ல வைக்காத. சொல்லாதீங்க. ஐயோ பயமா சொல்லாத. சொல்லாத. ஐயோ சொல்லாதீங்க. ஐயோ போயிடுவேன் போயிடுவேன். சொல்லாதீங்க. போயிடுவேன் போயிடுவேன். போயிட்டே நினைச்சீங்களா? வருவேன். ஐயோ சொல்லாதீங்க. போய் சொல்லாதீங்க. போயிடுவேன் போயிடுவேன் போயிடுவேன். என்ன 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 எனக்கு சொல்லி கொடுத்தீங்கல்ல? ஆமா. சாத்தான் வந்து இனிமே அவனை இயேசுவே நாமத்தினாலே போ. ஆமா. அப்படி சொன்னவன் போயிடுவான்னு சொல்லி கொடுத்தீங்கல்ல? ஆமா. நான் ஜெபம் பண்ணேன். அவன் வந்தான். நான் இயேசுவே நாமத்தினாலே போ அப்படி சொன்னோடனே அவன் பயந்து ஓடிட்டான். அப்படியா? ஆமா. பாத்தியா ரோசி, இதுக்கு தான் சொன்னது. சரியா? எந்த தூக்கத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா நேரத்திலும் ஜெபம் பண்ணும்போது பிசாசு நமக்கு வர முடியாது. சரியா? ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல பாதுகாப்பை இயேசப்பா தருவாங்க, நல்ல அறிவை தருவாங்க, நல்ல சமாதானத்தை தருவாங்க. என்ன ரோசி பிள்ளைங்களா, இதுக்கு தான் ஜெபம் பண்ணணும்னு சொல்றது. சரியா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த சந்தோஷத்துல ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணுவோமா? எங்க குடும்பம்லாம் வந்திருக்கிறாங்க, நாங்கெல்லாம் சேர்ந்து டான்ஸ் பண்றோம். நீங்க பாப்பீங்களா? கையை தட்டி பாப்பீங்களா? ஏன் பேராண்டி அந்த பாட்டை போட்டுடுப்பா. கையை தட்டி நல்ல கையை தட்டி நல்ல கையை தட்டுங்க. பார்த்து
சரி இன்னும் ஒரு டான்ஸ் சூப்பர். அவ்வளோதான், போயாச்சு. போயாச்சு.